அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் காண இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார். முதலில் மேச ராசிக்கு பார்ப்போம். மேச ராசியினருக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று செவ்வாய் 3ஆம் இடத்திலும், 4இல் குரு, 5இல் சூரியன், புதன், கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறார். சூரிய பகவான் ஆன்மா, கௌரவம், தலைமை பண்பு, நிர்வாகம் அனைத்துக்கும் பொறுப்பானவர். சூரியனை ஆத்மகாரகன் என்போம். சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல் நலம் நாம் பெற முடியும். மேசராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை ஓரளவு பரவாயில்லை, வருமானம் இருக்கும். சனி வக்கரமடைந்திருப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் தங்களுக்கு உண்டாகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை தாங்கள் நல்ல விலைக்கு விற்கலாம். ராசிநாதன் செவ்வாய் தங்களுக்கு சாதகமாக 3இல் இருக்கிறார். உடன் பிறப்புகளின் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர். அதே நேரம் உழைப்பும் தங்களுக்கு அதிகமாக இருக்கும். சூரியனுடன் புதனும் அன்றைய தினமே இணைவதால் புத ஆதித்ய யோகம். புத ஆதித்ய யோகம் என்பதால் மேல் படிப்பு படிக்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். சிலருக்கு ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். மேற்படிப்புக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். சிலர் பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். சுக்கிரன் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி தங்களுக்கு சாதகமாக வருகிறார். அதன் பின்பு தங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். குடும்பத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் தான், பெரிய அளவில் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வர். குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் சாதகமாக இருப்பதால் நன்மைகள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவுகள் அதிகம் உண்டு. அதே நேரத்தில் விரய ராசியில் சனி சஞ்சாரம் செய்வதால் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், ஜாமீன் தர வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். தற்சமயம் செவ்வாய் சாதகம், சனியும் சாதகம் என்பதால் சனி பகவான் வக்கரமாய் இருக்கிறார். 7.5 சனி. இன்னும் 4 மாதங்களுக்கு தங்களுக்கு மிக ஆதரவு, சனியினால் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் உழைப்பு, மேன்மை பெறுவீர். அரசியல் துறை அன்பர்கள், எம்எல்ஏ, எம்பிஸ் போன்றவருக்கு புகழ் உண்டு. மக்களிடையே செல்வாக்கு, ஐஸ்வர்யம் பெருகும். தங்களின் புகழ் வெளி இடங்களில் பரப்பப்படும். தங்களின் ஆலோசனைகள் கட்சிக்குள் ஏற்கப்படும். தொழில் வியாபாரம், பொன், மூலம், பூச்சு போன்றோருக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும். நீதிபதி தங்கள் துறையில் புகழ் பெறுவார். மருத்துவர்கள் புகழ் பெறுவர். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே பாதிப்பு உண்டாகும். மற்றபடி இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள், முதுகெலும்பு சம்பந்தப்பட்டவர்கள், சித்த பிரம்மை, தொண்டை பிரச்சனை உள்ளோர் நல்ல மருத்துவரை தேடி சென்று தாங்கள் நல்லபடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அதனால் தங்களுக்கு வருமானம் உண்டு. இந்த நேரத்தில் வேறு எந்த தொழிலிலும் அதிகமாக ஈடுபட வேண்டாம். அதிக முதலீடு வேண்டாம். அகலக்கால் வைத்தல் வேண்டாம். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.